வாங்க ஒரு சத்தான டேஸ்டியான வெஜ் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 75 கிராமுக்கு பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், 75 கிராம் கேரட்டு, 75 கிராம் ப்ரக்கோலி எடுத்துருக்கிறேன். இஞ்சி 1.5 இன்ச்சுக்கு துருகி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல்லுக்கு துருகி வச்சுக்கோங்க காய் சீவல்ல. கார்ன் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். கார்ன் போடுறப்ப உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த கார்ன் எடுத்து பாதி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அரைச்சி எடுக்கிறப்போ திக்னஸ் கொடுக்கு, டேஸ்ட்டும் கொடுக்கு. அதனால நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்ணெய் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் துருகி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம். வெண்ணெயிலேயே நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது ப்ரக்கோலி போட்டுக்கலாம். அடுத்தது கார்ன் சேர்த்துக்கலாம். தண்ணி 1 லிட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துலாம். நான் 1.25 லிட்டருக்கு சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த காயில் உள்ள டிக்கேஷன் எல்லாம் தண்ணியில் இறங்கட்டும். நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, ப்ரக்கோலி மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்ட குடமிளகா, கோஸு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இது மட்டும் போதும் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான காய்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாதி அளவு வெந்துருச்சு. அரைச்சி வச்சு கான் அதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச கான் அதோட சேர்த்தியாச்சு. நல்லா கொதி வருது. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்குது. தண்ணி கலந்து அதோட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கலந்தாச்சு. திக்னஸ்க்காக அதை சேர்த்துக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டு. மூடி வச்சிடலாம். வெட்டி வச்ச ஒரு தக்காளி மட்டும் நைஸா அரைச்சு அதோட கலந்துக்கலாம். புளிப்பு சுவை சேர்றப்போ சூப்பு டேஸ்டா இருக்கு. அரைச்சி வச்ச தக்காளி அதோட கலந்துக்கலாம். 5 நிமிஷம் இருந்தா போது. ஏன்னா கலராகவும் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு. புளிப்பு சுவை சேர்றப்போ இந்த டேஸ்ட் அதிகம். தக்காளியும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சத்தான டேஸ்டியான வெஜ் சூப் ரெடி. தக்காளியும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துற பெப்பர் தூள். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க. சூப்பரா காரசாரமா செமையா இருக்கு. சூப்பரான டேஸ்டியான வெஜ் சூப் ரெடி. நீங்க தக்காளி சேர்த்துறப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கு. புளிப்பு சுவை இருக்கிறப்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த மாதிரி மிக்சியில் விட்டு ஒரு சுத்து விட்டு கொடுத்துக்குங்க. நீட்டா சாப்பிட்டுக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் மழைக்காலங்கள்லையும் பனிக்காலங்கள்லையும் சளி பிடிச்சா டீ காபி தான் குடிக்கலான்னு தோணும். டீ காபி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சூப் குடிக்கிறப்போ தொண்டைக்கு இதமா நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.